வழிகாட்டி நிறுவனத்தில் தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழ்நாடு தொழில் வழிகாட்டி நிறுவனத்திற்கும் சுவிட்சர்லாந்தை சேர்ந்த சப் நிறுவனம், ஜெர்மனியை சேர்ந்த நார்டிக்ஸ் நிறுவனம், மேற்கு ஆஸ்திரேலியா பல்கலைக்கழகம் மற்றும் தென்கொரியாவை சேர்ந்த மோட்டிவ் லிங்க் நிறுவனம் ஆகிய நிறுவனங்களுக்கும் இடையே முதல்வர் விஜய் முன்னிலையில் பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன. உலகளாவிய திறன் மையங்கள், ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு மையங்கள், உற்பத்தி துறை மற்றும் உயர்கல்வி உள்ளிட்ட பல்வேறு துறைகளை உள்ளடக்கிய இந்த முதலீடுகள் வாயிலாக தமிழ்நாட்டில் 2920க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு நேரடி மற்றும் மறைமுக வேலை வாய்ப்புகள் உருவாகும் என உத்தேசித்துள்ளது தமிழக அரசு. காவிரியிலிருந்து தமிழகத்திற்கு 3.5 TMC தண்ணீரை கர்நாடகா திறந்துவிட வேண்டும் என்று காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. இருப்பினும் கர்நாடகா நீரை திறந்துவிடும் முடிவில் இல்லை என்று தெரிவித்துள்ளது. இந்நிலையில் ஆகஸ்ட் 3ஆம் தேதி முதல்வர் விஜய் பெங்களூருவுக்கு சென்று கர்நாடக முதல்வர் சிவகுமாரை சந்திக்கிறார். அதை முன்னிட்டு ஆகஸ்ட் 2ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவதாக அறிவித்துள்ளார் கர்நாடக முதல்வர் சிவகுமார். தமிழ்நாட்டிலும் அனைத்து கட்சி கூட்டத்தை முதல்வர் விஜய் கூட்ட வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வருகிறது. மேலும் அவர் கர்நாடக முதல்வரை சந்திக்க கூடாது என்றும் வலியுறுத்தப்படுகிறது. CPM கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் முதல்வர் விஜய் பெங்களூரு செல்ல வேண்டிய தேவையில்லை என்று தெரிவித்துள்ளார். அப்படி போவதன் மூலமாக தண்ணீர் கொண்டு வரப் போகிறீர்களா? மேகதாது அணைக்கு எதிராக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ள நிலையில் அதை நேரில் சென்று அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்ல வேண்டிய தேவையில்லை. எனவே இந்த பயணத்தை முதல்வர் விஜய் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். நல்லவேளை இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் வேறொரு பாராளுமன்ற உறுப்பினர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கிற போது காவிரி மேலாண்மை ஆணையத்துடைய உத்தரவு இல்லாமல் மேகதாட்டிலே புதிதாக அணையை கர்நாடக மாநில அரசாங்கம் கட்ட முடியாது என்கிற ஒரு தெளிவான பதிலை இன்றைக்கு தெரிவித்திருக்கிறார்கள். அன்று இன்றைக்கு இத்தகைய பதிலை தெரிவித்தது கூட தமிழ்நாட்டில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உட்பட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, திராவிட முன்னேற்ற கழகம் உட்பட அனைத்து கட்சிகளும் தங்களுடைய கடுமையான எதிர்ப்பை தெரிவித்ததனுடைய விளைவாகத்தான் இன்றைக்கு மத்திய அரசாங்கம் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக் கொண்டிருக்கிறது. எப்போதுமே சர்வதேச அளவில் கூட மேல்பகுதி பாசனம் பெறக்கூடிய மாநிலங்கள் கீழ்பகுதி பாசனம் பெறக்கூடிய மாநிலங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில்தான் அவர்கள் நீரை பயன்படுத்த முடியுமே தவிர அதுதான் சர்வதேச அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிற விதி. இதையெல்லாம் தெரியாதவர் எப்படி மத்திய நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கிறார் என்று தெரியவில்லை. இப்படிப்பட்ட நிலைமை போய்கொண்டிருக்கிற போது இப்போது நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் வரக்கூடிய 3ஆம் தேதி கர்நாடகாவுக்கு சென்று கர்நாடகத்தினுடைய முதலமைச்சரை சந்திக்க இருப்பதாக இன்றைக்கு உறுதியான தகவல்கள் என்பது வெளிவந்திருக்காங்க. இப்ப நான் என்ன கேட்க விரும்புறேன், இப்ப அங்க போய் என்ன செய்ய போறீங்க? தண்ணியை தூக்கிட்டு வர போறீங்களா? அவன் தண்ணி 3500 கியூசெக்ஸ் கூட தர முடியாது என்று இன்னைக்கு மேலாண்மை ஆணையத்தில் நேரடியாக தெரிவித்துள்ளார். உங்களால் தண்ணியை வாங்கிட்டு வர முடியாது, அணை கட்ட வேண்டும் என்பது அவர்களுடைய கோரிக்கை. அதன் மீது அணை கட்ட அனுமதிக்க கூடாது என்று ஏற்கனவே தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஒரு விரிவான தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டு மத்திய அரசுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. அதை போய் திரும்ப நீங்க போய் அணை கட்ட நாங்கள் அனுமதிக்க மாட்டோம்னு சொல்ற பிரச்சனை இல்லை, தண்ணியை கேட்டு வாங்குற பிரச்சனை இல்லை, அணை கட்டத்துக்கு அனுமதிக்க மாட்டோம்னு நேரடியாக போய் சொல்ற பிரச்சனை இல்லை. ஏனென்றால் ஏற்கனவே தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்ற அனுப்பப்பட்டிருக்கிறது. இத்தகைய சூழ்நிலையில் எதற்காக இப்போது கர்நாடகாவுக்கு நம்முடைய முதலமைச்சர் செல்ல வேண்டும் என்கிற கேள்வியை நான் எழுப்ப விரும்புகிறேன். அந்த பயணத்தை அவர் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். அப்படி செல்வதனால் நீங்கள் அங்கே சென்று எதையும் செய்ய முடியாது என்று சொன்னால் அது என்ன மாதிரியான உணர்வுகளை தமிழ்நாட்டு விவசாயிகள் மத்தியில் ஏற்படுத்தும் என்பதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் யோசிக்க வேண்டும். இது ஒரு தேவையற்ற ஒரு பயணம் என்பதை நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். இக்காரணம் கொண்டும் தமிழ்நாட்டுடைய அனுமதி கொடுக்கிற பிரச்சனையே இல்லை. அதுல தமிழ்நாடு அனுமதி கொடுத்தா அணையை கட்டினா தண்ணி வராது, டெல்டா மாவட்டம் பாலைவனமாகும். ஏனால் ஏற்கனவே அவர்கள் தண்ணீர் தருவதில்லை. இத்தகைய சூழ்நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் தேவையற்ற ஒரு பயணத்தை அவர் மேற்கொள்கிறார் என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். தாவேக அரசை கண்டித்து முதல்வர் பெங்களூரு செல்லும் ஆகஸ்ட் 3ஆம் தேதி தஞ்சையில் போராட்டத்தில் ஈடுபட இருப்பதாக எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பயிர்க்கடன் தள்ளுபடியில் மோசடி, மேகதாது பிரச்சனையை கைகட்டி வேடிக்கை பார்ப்பது, மேட்டூர் அணையிலிருந்து ஜூன் 12 அன்று
தண்ணீர் திறக்காதது, காவிரி பிரச்சனையில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட மறுப்பது, கர்நாடக முதல்வரை சந்திக்க போவதாக அன்அபிஷியல் தகவல்களை உலவவிட்டு ஆழம் பார்ப்பது, இப்படி தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு துரோகத்திற்கு மேல் துரோகம் செய்யும் ஷூட்டிங் மாடல் தாவேக அரசை கண்டித்து கழக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களின் வழிகாட்டுதலின் பேரில் கழகத்தின் சார்பில் தஞ்சை மாநகரில் வரும் ஆகஸ்ட் 3 அன்று மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை நடத்த உள்ளோம். தஞ்சையில் கூடுவோம், விவசாய விரோத கால்ஷீட் கவர்மெண்ட்டுக்கு தக்க பாடம் புகட்டும் தெரிவித்துள்ளார். சோளிங்கரில் பத்திரிகையாளர்கள் மீது தாக்குதல் நடத்திய சோளிங்கர் தொகுதி தாவேக எம்எல்ஏ கபில், அவரது தம்பி தனஞ்செழியன் மற்றும் தாவேகவினரை கண்டித்து சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் பத்திரிகையாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். எம்எல்ஏ கபிலை கைது செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். ஒரு பொதுமக்கள் முன்னிலையில பொது இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கடக்குள்ள புகுந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பத்திரிகையாளர் மீது தாக்குதல் நடத்துறாரு. அந்த பொதுமக்கள் தடுத்து நிறுத்துறாங்க. அந்த இடத்துக்கு வந்த காவல்துறையினர் ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது. தாக்குதல் நடத்தக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர், அவருடன் வந்த அவருடைய சகோதரர், அந்த குண்டர் படையினர் பத்திரிகையாளர்கள் மீது நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த தாக்குதலை அந்த காவல்துறையினர் பார்த்து கொண்டிருந்ததாக அந்த பத்திரிகையாளர் குற்றம் சாட்டுகிறார். அப்ப இங்க என்ன நடக்குது? அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் எதையும் செய்யலாம். கபில் நடத்தினாரா அப்படின்ற ஒரு கேள்வி நம் முன்னாடி எழுது. நீட் இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக திராவிடர் கழகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த வாகன பரப்புரைக்கு போலீசார் கடைசி நேரத்தில் அனுமதி மறுத்தது சர்ச்சையாகியுள்ளது. நீட் தேர்வு கூடாது என்ற நிலைப்பாட்டில் உள்ள தாவேக அரசு இந்த பரப்புரைக்கு அனுமதி மறுப்பது ஏன் என தாவேக தோழமை கட்சியான விசிக தலைவர் திருமாவளவன் கேள்வி எழுப்பியுள்ளார். இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள திமுக தலைவர் ஸ்டாலின், நீட் இடபிள்யூஎஸ் கோட்டா எதிர்ப்பு போராட்டத்தை கண்டு ஒன்றிய பாஜக அரசை விட தாவேக அரசுதான் அதிகம் மிரளுகிறது. தந்தை பெரியாரை கொள்கை தலைவர் என சொந்தம் கொண்டாடும் தாவேக அரசு பெரியார் திடலிலேயே போலீசாரை குவித்திருப்பது ஏன்? திராவிடர் கழகத்தின் இருசக்கர வாகன பரப்புரை பயணத்திற்கு கடைசி நிமிடத்தில் அனுமதி மறுத்ததற்கு என்ன காரணம்? யாரின் அழுத்தத்திற்கு பணிந்து இதை செய்கிறார்கள்? கடந்த காலங்களில் மிக அமைதியான முறையில் அறவழியில் கண்ணியத்தோடு இதே போராட்டங்களை தாய் கழகமாம் திராவிடர் கழகம் கட்டுப்பாட்டுடன் நடத்தி காட்டியிருக்கிறது. அத்தகைய இயக்கத்தின் பரப்புரை பயணத்தை தடை செய்வது வன்மையான கண்டனத்திற்குரியது. சிவப்பும் மஞ்சளும் சேர்ந்தால் கிடைப்பது காவி என்பது இதன் மூலம் உறுதியாகிவிட்டது. அடக்குமுறை அரசியலை கைவிட்டு ஆசிரியர் கி வீரமணி அவர்களின் பரப்புரை பயணத்திற்கு உரிய அனுமதியை தாவேக அரசு வழங்கிட வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். இந்து சமய அறநிலையத்துறையின் அனைத்து டெண்டர்களும் இனி ஆன்லைனில் தான் வழங்கப்படும் என அத்துறை அமைச்சர் ரமேஷ் தெரிவித்துள்ளார். வெளிப்படையான டெண்டர் நடைமுறையை உறுதிப்படுத்தவே இந்த மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். தலைமைச் செயலகத்தில் துபாய் நாட்டிற்கான இந்திய துணை தூதராக நியமிக்கப்பட்டுள்ள டாக்டர் விஷ்ணுவர்தன் ரெட்டியை சந்தித்து பேசினார் முதல்வர் விஜய்.